வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 8 ஹவர்ஸ் தேர்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ரேமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன? ஸோ கம்ப்யூட்டர் டாபிக்ல இருந்து வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டலா ப்ராப்பரா லேர்ன் பண்ணி தான் ஈஸி கொஸ்டின். அதாவது கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்ன, கம்ப்யூட்டரோட பாகங்கள் பார்ப்போம். அதுல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு வரும். அதே மாதிரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெமரியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரில வந்து நம்ம எஸ்டி கார்டு போடுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லேப்டாப் போன்ல கனெக்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் இல்ல போனுக்குன்னு அதுக்குன்னு ஒரு மெமரி வந்து இருக்கும்ல, அதான் பிரைமரி மெமரி. அதை ரெண்டா சொல்லுவாங்க. ஒன்னு ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேமோ பத்தி தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போதுமே அதுக்கு வந்து பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பவர் மட்டும் இல்லைன்னா அந்த டேட்டாவை வந்து லாஸ்ட் பண்ணணும். அதனால டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ற அமைப்பு தான் வந்து இந்த ரேம் மெமரி. அதனால இங்க பாருங்களேன், என்ன டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் டேட்டா டெம்பரரியா, ஒரு என்ன தற்காலிகமாக சேமித்து செலகக்கூடிய ஒரு இதுதான் வந்து ரேமோட முக்கியமான வேலையா இருக்கும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஞானபீத் அவார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்டு சொல்லுவோம். அதுல ராம் பாத்ராச்சாரியா, குரு ராம் பாத்ராச்சாரியாவுக்கு ஞானபீத் அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா அது எத்தனாவது வந்து ஞானபீத் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்லலாம்னா கரண்ட் அஃபேர்ன்னு சொல்லலாம். பட் கரண்ட் அஃபேர்ல ரொம்பவே கொஞ்சம் இன்டெப்தா போயிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணணும்னா, இங்க பாருங்க, இது வந்து நியூஸ்ல இருந்ததுதான். அதாவது மே மாசம் வந்து இது வந்து அப்பியர் ஆனதுதான். இது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இப்ப நம்ம ஒரு கரண்ட் அஃபேருக்காக வந்து பாக்குறோம் அப்படின்னா, நிறைய சேனல்ஸ் அவங்க எடுக்கிற மெயின் சோர்ஸ் என்னன்னா பிஐபி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுலயே வந்து ப்ராப்பரா மென்ஷன் ஆயிருக்கு. 58th ஞானபீத் அவார்டு, அதாவது என்ன பிரசிடென்ட் வந்து யாரு கொடுத்திருப்பாங்கன்னா குரு ராம் பாத்ராச்சாரியா ஜிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவன்னு சொல்லப்படுறாங்க. இந்த இது வந்து 58 எந்த வருஷத்துனா 2023. இங்க இருக்கு பாருங்க. சார் 2023 ஞானபீத் அவார்டு யாருன்னு பார்த்தா குல் சார். அதாவது ஹிந்தி சினிமால நிறைய சாங் எழுதுவாரு. அதே மாதிரி ராம் வந்து பாத்தாச்சாரியா, இவங்க 2 பேருக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க ஞானபீத் அவார்டு 2023 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ணதை எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்கன்னா இந்த 2025 மே மாசம் வந்து கொடுத்திருப்பாங்க. அனௌன்ஸ் ஆல்ரெடி பண்ணுவாங்க, இந்த வருடம் வந்துன்னா கொடுக்குறாங்க. இந்த அதே மாதிரி இது 59th ஞானபீத் அவார்டு வந்து 2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட வின்னர் யார்? வினோத்குமார் வந்து சுக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஃபேமஸான வந்து ஹிந்தி ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்க, ஞானபீத் அவார்டு வந்து ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டு இன் இந்தியான்னு சொல்றது. அப்ப இதை வச்சுதான் பார்க்கும்போது என்ன, 58th ஞானபீத்ல தான், அதாவது 58th ஞானபீத் அவார்டோட வின்னர் தான் யாரா? ராம் பாத்ராச்சாரியா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் 58 வரும். அடுத்து சதி ஆக்டோட அபாலிஷன் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மாடர்ன் இந்தியாவில் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ராஜாராம் மோகன் தான் முக்கியமான ரீசனா இருப்பாரு. சதி தடை சட்டம் என்ன 1829 வரும். டிசம்பர் 4 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போமா, அடுத்த கேள்வி பாருங்க. சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேடு ஏரியா எந்த வருஷம் வந்து வந்ததுன்னு கேட்டிருக்கேன். இது எக்கானமில வந்து கொஞ்சம் ஃபேக்சுவல், கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். ஏன்னா இயரை வச்சு கேட்டிருக்காங்க. 2006 வந்து வந்திருக்காங்க. அடுத்து கலம்காரி பெயிண்டிங் எதுல வந்து செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பெயிண்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த கலம்காரிங் பெயிண்டிங் சொல்லுவாங்க. இது என்னன்னா துணியில தான் வந்து செய்வாங்க. ஒரே நிமிஷம், இங்க இருக்க பாருங்களேன். கலம்காரி எங்க ஃபேமஸ்னா ஆந்திராவில வந்து ஃபேமஸ். இது ஈவன் எப்படி சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்டைல் ஆக்ட். அங்க பாருங்களேன், ஒரு துணியில தான் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஓவியம் வரைகிறது. அதனால என்ன, கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன் ஃப்ளோர், துணியின் மீது. அடுத்து சஞ்சி ஸ்தூபால வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும், படங்கள் இருக்கும். அது எதை குறிக்கும் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில புத்திசம் ரிலேட்டடா நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். இது புத்திசம் படிக்கும் போது வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் இல்லையா. மௌரியன் டைனஸ்டில அசோகா படிக்கும் போதுமே என்ன லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா சஞ்சி ஸ்தூபா யாரோட பேர்ல கட்டியிருப்பாங்கன்னா அசோகாவோட பேரில. ஒன்றும் கிடையாது. ஹிந்துவிசத்துல எப்படி கோவில்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி வந்து புத்திசத்துல என்ன சொல்லுவேன்னா ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூபா வந்து கோயில்கள் மாதிரி வந்துட்டு கும்பிடுறது. இது நல்லா கவனிங்களேன். இந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இது, அதாவது இதுதான் வந்து உள்ள போறது.
இதுல இங்க பாருங்களேன், நிறைய வந்து என்னன்னா படங்கள் போட்டிருக்கீங்களே. இந்த படம்லாம் எதை காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசத்தை ஃபவுண்ட் பண்ண புத்தாவோட லைஃப், அவர் மனிதனா பறக்கறதுக்கு முன்னாடி நிறைய பிறவிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டோரியா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கேக்குறாங்க. அப்ப என்ன வரும்? இங்க பாருங்களேன். ஈவன் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் புத்தா அண்ட் வந்து ஜடகா டாலிஸ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் பர்த் ஆஃப் லார்டு புத்தா. அவரை பத்தி நிறைய ஸ்டோரிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த புக்ல ஜடக்கா டாலிஸ்ன்னு சொல்லிட்டு புக்ல எழுதியிருப்பாங்க. இதை பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல வால்பேப்பரை வந்து நான் சேஞ்ச் பண்ணா செட்டிங்ல என்ன பண்ணா வந்து சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்கேங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளே வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருப்போம். நம்ம போன்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். இல்லையா நம்ம கம்ப்யூட்டர்ல கூட வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செட்டிங்ஸுக்கு போவோம். செட்டிங்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க, பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே காமிக்கும். வேணும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பர்சனலைசேஷன் தனி பயனாக்கம் அப்படின்னு வரும். அடுத்து போமா. அடுத்து எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பாருங்களேன். 8th 5-year பிளானோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி ஸ்டாண்டர்டா வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 பிளான் வந்து 5-year பிளான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளானோட வருஷம் ஞாபகத்துல வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். இங்கேயும் வந்து 1951 இந்த ஒண்ணுன்னு வருதா, அதோட கனெக்ட் பண்ணுங்க. இது என்ன, விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க கேட்டிருக்குது 8வது. 8வது 5ஆண்டு திட்டம் மனித வள மேம்பாடு, வேலை வாய்ப்பு, கல்விக்கு தான் என்ன பண்ணுவோம்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன வரும், 8th 5-year பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதனால இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஃபக்கீர் சன்னியாசி ரிபலியன். ஸோ ஃபக்கீர் சன்னியாசி ரிபலியன் இது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுவுமே என்னன்னா மாடர்ன் இந்தியால. ஸோ மாடர்ன் இந்தியால என்ன, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது மாடர்ன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்ல 2 டாபிக் பார்க்கும்போது வந்து காங்கிரஸுக்கு முன்னாடி நிறைய ரிபலியன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல பெசன்ட் ரிவோல்ட் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது சன்னியாசி ரிபலியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இது ஏன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்ப ஹிந்துவா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹிந்துல ஒரு மதத்துல வந்து குருவா இருக்காங்க. அவங்கள வந்து என்னன்னா, நீங்க வந்து மதத்துல இருந்து குருவா இருந்தா நீங்க வேலை பார்க்க கூடாது, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வேலை இருக்காது. அவங்க வேலையில என்ன தெருவுக்கு வருவாங்க. அவங்க வந்து என்ன, நிறைய பேர் சேரும்போது அவங்க ஒரு ரிபலியன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொல்றதா வந்து சன்னியாசி ரிபலியன் ஆர் ஃபக்கீர் ரிபலியன். அதாவது மத தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மத தலைவர்களுக்கான வேலைகளை வந்து பிரிட்டிஷ் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ரிவால். அதை வச்சு என்னன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அது பேர் தான் வந்து ஃபக்கீர் ஆர் வந்து சன்னியாசி ரிபலியன். இதுல என்ன பிரிட்டிஷோட அப்ரோஷன் இருக்கு, எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் பெங்கால். பெங்கால தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து போமா, வேற எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு பாருங்களேன். அடுத்து ஐகோம் எக்ஸசைஸ் என்ன? இது வந்து டிஃபென்ஸ்ல மிலிட்டரி எக்ஸசைஸ் ரிலேட்டடா வந்து கேட்டுட்டே இருக்காங்க என்டிபிசி எக்ஸாம்ல. அந்த மாதிரி வந்து இது கேட்டிருக்காங்க. இது யார் யாருக்கும் நடக்கும்னா, நம்ம இந்தியா ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்பிரிக்கால பர்டிகுலரா பார்த்தா தான்சானியா. ஸோ ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா, அதுல தான்சானியா தான் முக்கியமா இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிற மேரிடைம் என்கேஜ்மெண்ட் தான் என்னன்னா, அது இதே பாருங்க, ஆப்பிரிக்கா, இந்தியா கீ மெரிடைம் என்கேஜ்மெண்ட், அதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. அதனால என்ன வரும், இதுல தான்சானியா கரெக்டா வரும். அடுத்து பிரெஞ்சு ஓபன் 2025 என்ன, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க, டென்னிஸ் ரிலேட்டடா. அது எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க, பாரிஸ்ல. ஸோ பிரெஞ்சு, பிரான்ஸ், பாரிஸ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து நேஷனல் வாட்டர்வே 10, அதாவது தேசிய நீர்வழி தடம் 10வது எந்த ரிவர்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் நேஷனல் ஹைவே, சாரி வாட்டர்வே இருக்கும். அதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது கங்கா ரிவர்ல ஆரம்பிக்கும், ஞாபகத்துல வச்சுக்கேன். அடுத்து கேள்வி என்ன, 10வது வந்து ஆம்பா. ஸோ ஆம்பா ரிவர் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்கேன். இது வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், ஆன்சர் ஆம்பா ரிவர் தான் வரும். அம்பா ரிவர் தான் வரும். அடுத்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இது வந்து பக்காவான மாடர்ன் இந்தியா கொஸ்டின். இதெல்லாம் வந்து நீங்க என்ன மிஸ்டேக்கே பண்ணிருக்கூடாது. இதுல நம்ம தப்பு பண்ணா அது நம்மளோட பிரச்சனை தான். நம்ம என்ன ஃபண்டமெண்டல் வந்து என்ன நல்லாவே வந்து லேர்ன் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு கரண்ட் அஃபேர்ல நம்மளுக்கு வந்து தெரியல, இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடா கேட்டுருக்காங்களே, இதுல எல்லாம் நம்மளுக்கு தெரியலன்னா ஒரி பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் நம்ம என்னதான் படிச்சாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாம தான் போகும். அதை நினைச்சு ஒரி பண்ணாம ஃபண்டமெண்டல் ஒரு கொஸ்டின் போனா மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்ம ஒரி பண்ணணும். ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் அங்க இல்ல, அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணணும்.
ஸோ ஒய் எம் டெல்லிங் தட்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கரண்ட் அஃபேர்னு ஓடிட்டு இருக்கீங்க. அதை வந்து நீங்க என்னன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் தான் உங்களுக்கு கடைசியில் வந்து கை கொடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து வால்கனோஸ் வந்து எங்க ஜென்ரலா ஃபவுண்ட் பண்ணப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எரிமலைகள் பொதுவாக எங்க காணப்படும் ஒரு கேள்வி. இது என்ன ஃபண்டமெண்டல் ஜியோகிராஃபில ஜியோ மார்பாலஜின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல நம்ம வால்கனோஸ் லேர்ன் பண்ணும்போது அதோட அட்டாச்சா இருக்கிற ஒரு டாபிக் பிளேட் பவுண்டரி வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். அதாவது இதுல 2 டைப் இருக்கும். ஒன்னு கன்வர்ஜென்ட் பவுண்டரி, டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்வர்ஜென்ட் பவுண்டரியில என்ன அதிகமான வால்கனோஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து கான்செப்டா லேர்ன் பண்ணும். அந்த வால்கனோல நிறைய டைப்ஸ் இருக்கும். அதெல்லாம் உள்ள போவேன்னா அது போனா வந்து பெரிய டாபிக் ஆகும். இதுல புரிஞ்சுக்கிற வேண்டியது பிளேட் பவுண்டரியில என்னன்னா வால்கனோஸ் வந்து உருவாகும். ஸோ அதை வச்சு சொல்லும்போது என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிளேட் பவுண்டரி. அடுத்து போமா, அடுத்து வாங்க. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கங்கன்னா இங்க பாருங்களேன். இதுல என்னன்னா எந்த கண்ட்ரில வந்து டெக்கத்லான் ரீட்டைலர் வந்து அதாவது அங்க இருந்து தான் வந்து சேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப டெக்கத்லான் வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வந்து பொருட்கள் விற்பாங்க. அவங்களோட ஹெட் குவார்டர் வந்து பிரான்ஸ். அப்ப என்ன பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த கம்பெனி வந்து உலகம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கங்க பிரான்ச் வச்சிருக்காங்க. அதனால என்ன வரும்னா பிரான்ஸ் வரும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஹெட் வந்து என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் ஆர் வந்து செஷன் சர்ச் அப்படின்னு சொல்றது. அடுத்து மாங்லா போர்ட் வந்து எந்த கண்ட்ரில இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ரிபப்ளிக் டே 2025 ரிபப்ளிக் டேயோட தீம் வந்து கேட்டிருக்காங்க. கோல்டன் இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும். எல்லாமே கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து போமா, அடுத்து பாருங்க. அடுத்து என்ன உமயம் லேக்கோட இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டிருக்குங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜியோகிராஃபில இந்த ரிவர் சிஸ்டம், அதே மாதிரி வந்து போர்ட் ரிலேட்டடா கேட்கறது, லேக் ரிலேட்டடா கேட்கறது, யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் ரிலேட்டடா கேட்கறது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருக்குங்க. பாராபனி லேக்கோட உமயம் லேக்கு இன்னொரு பேரு. அடுத்து வெல்ஃபேர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் பாலிட்டில நல்ல கொஸ்டின். ஆர்டிகல் 38 எதை பத்தி பேசுனா டெஃபனிஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்டா என்னன்னு வந்து சொல்லும். இல்லை என்ன டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ல வந்துன்னா அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை பத்தி தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு ஆர்டிகல் 38. அடுத்து ராம் மோகன் நாயுடு எந்த மினிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவிலியேஷன். இப்பயும் 2025 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவிலியேஷனோட மினிஸ்டர்னா ராம் மோகன் நாயுடு. ஆக்சுவலி இவர் எந்த கட்சியை சேர்ந்தனா தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குல்ல, ஆந்திரால இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவரோட பார்ட்டியை சேர்ந்தவர். உங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கனால இவருக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த பிளானிங் கமிஷன் என்ன கைண்ட் ஆஃப் பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு கேட்குறேன். இட்ஸ் அ நான் கான்ஸ்டியூஷனல் அட் த சேம் டைம் நான் ஸ்டாட்டுட்டரி. ஸ்டாட்டுட்டரி என்ன, ஒரு லா மூலம் வந்து ஏதாவது ஒரு பாடி உருவாக்குறாங்கன்னா அது வந்து ஸ்டாட்டுட்டரின்னு சொல்லுவாங்க. சட்ட பூர்வம் உடையது. இது என்ன சட்டமே இருக்காது, அதனால இது வந்து சட்டப்பூர்வமற்ற அப்படின்னு வரும். அரசியலமைப்புலையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, அடுத்து வாங்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி இன் இந்தியாவை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவா, டைரக்ட் அண்டர் பிரசிடென்ட் கீழே தான் இருக்கும். அடுத்த ஆர்டிகல் 239 எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. இது வந்து நான் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கரண்ட் அஃபேர் ஒன்று நடந்திருக்கும், அதை வச்ச ஃபண்டமெண்டல் கொஸ்டின் பாலிட்டியில் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அதாவது 2025ல டெல்லியில எலெக்ஷன் நடந்துச்சு. பிஜேபி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நீங்க நிறைய நியூஸ் பேப்பர்ல இல்ல வந்து நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் இல்ல வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் பார்த்தாலும் வந்து அதுல ஆர்டிகல் 239 ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிகல் 239 அப்படின்னு வந்தாவே எது சம்பந்தப்பட்டதுன்னா யூனியன் டெரிட்டரி டெல்லி வந்து சம்பந்தப்பட்டது. இதை வச்சுதான் அதாவது ஆர்டிகல் 239 அப்ப என்ன யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வந்து பேசுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். சும்மா ஏதோ கேட்டு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்காத விட இதோட அந்த கனெக்ட் பண்ணணும். ஓகே, கரண்ட் அஃபேர் ஒன்று சம்மந்தப்பட்டது இருந்துச்சு, அது ரிலேட்டடா கேட்டதுனால நம்மளால வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல 2012 நம்ம இந்தியால எதை வந்துன்னா இந்த இந்த லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க, இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப 2025 மொத்தம் யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 44 இருக்கு. ஸோ அதோட இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்திய மேப். இதுல எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. எனக்கு கேள்வி வந்து என்னன்னா யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா வந்து சொல்லிடலாம். நான் 2012 தான் வந்து இதை கொடுத்தாங்களா இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்களான்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து அக்யூரேட்டா வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இப்பெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் கம்ப்ளீட் ஜிஎஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்க கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.